ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். இன்றைக்கி ஒரு அருமையான கான்செப்ட். இந்த கான்செப்ட் கம்ப்ளீட்டாக ஒரு ஆப்ஷன் பையருக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஸோ எப்படி கரெக்டாக ஹெட்ஜை யூஸ் பண்ணால் இந்த ஆப்ஷன் பையிங் கூட ரொம்ப ஈஸியாக நமக்கு இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் எடுத்த ஒரு ட்ரேடையை நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ரொம்ப அருமையாக இருக்க போகுது இந்த கான்செப்ட். ஸோ அதுக்காக நான் நிறைய டேட்டாஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். எப்படி நம்ம அட் த மணி ஆப்ஷனை ரொம்ப சீப்பாக வாங்கலாம். உதாரணத்துக்கு நான் ஒரு 170 ரூபா ஆப்ஷனை கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரூபாலேருந்து 40 ரூபா, அதாவது எவ்வளோ சொல்கிறது, 170 ருபீஸ் அதோட ப்ரீமியம். அப்படின்னா நான் வந்து ஸ்ட்ராட்டஜி போடுறது மூலமாக வெறும் 30 ரூபா ரிஸ்க்குள்ளே அதை நான் அடக்கிட்டேன் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ அதுக்கான வியூ, அதுக்கான செட்டப் நம்ம கரெக்டாக பண்ணும்போது இந்த ட்ரேடுமே இல்லைனா இந்த ஆப்ஷன் பையிங் செட்டப் கூட ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும்னு சொல்லலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப நல்லாவே இருக்க போகுது. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் ஒன்று பண்ணிடுங்க. ஸோ வாங்க இப்போ இந்த கண்டென்ட்டை பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இந்த ஒரு யூடியூப் சேனல் டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஷன் ட்ரேடர். ஸோ அவர்கிட்ட நான் பர்சனலாக பேசியிருந்தேன். அவரோட கண்டென்ட்டு ரொம்ப 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 முக்கியமான ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுற கண்டென்ட்டு. இந்த ஒரு ஃபீல்டில், இந்த ஒரு ட்ரேடிங்கில் இருக்கட்டும், இல்லைனா இன்வெஸ்ட்மெண்ட் ரீதியாக யார் யாரெல்லாம் ஸ்கேம் பண்ணுறாங்களோ அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுற விதமாக அவர் வந்து நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறாரு. ஸோ நான் ரீசெண்டாக தான் இந்த சேனலை பார்த்துட்டு அவர்கிட்ட நான் பர்சனலாக பேசினேன். ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ நம்ம சேனல்லையும் கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள் அட்லீஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். அவர் அவ்வளோ அவேர்னஸ் பண்ணுறாரு. ஸோ நம்ம சைட்லேருந்து என்ன முடியுமோ அந்த ஒரு ஹெல்ப்பு மட்டும்தான் இந்த ஒரு சின்ன ஒரு கிளிப் மாதிரி கூட நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். எஸ் கைஸ், இது ஆக்சுவலாக ரொம்ப மோஸ்ட் அண்டர் ரேட்டட் ஆப்ஷன் பையிங் மெத்தட் கூட சொல்லிக்கலாம். கொஞ்சம் அட்வான்ஸ்டாக தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் ரொம்ப புரியும். அதையும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து புரியலன்றாங்க. ஸோ வீடியோவை 2-3 தடவை பார்க்கும்போது ஈஸியாக புரியும். இது வந்து ஆப்ஷன் பையிங் மெத்தட் தான். ஃபோக்கஸ் பண்ணுறது டெல்டா மூவ்க்காக மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ இதோட செட்டப்பை நான் என்ன ஸ்ட்ராட்டஜி எடுத்தேன் அப்படின்றத நான் காட்டிட்டு நம்ம இந்த செட்டப்பை பார்த்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக புரியும். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரேடுமே நம்ம எடுத்திருந்தோம், லைவாக நம்ம ட்ரேடுமே எடுத்திருந்தோம். ஸோ அந்த ட்ரேடு வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. பட் வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜியில் நம்ம ஆட் பண்ணி வச்சுருந்தோம் பொசிஷனுக்காக. ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஆக்சுவலாக இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை நம்ம என்றைக்கு எடுத்தோம் அப்படின்னா லாஸ்ட் வீக், அதாவது மார்ச் மந்தோடைய எக்ஸ்பைரி டே லாஸ்ட் நாள் இருந்தது பார்த்தீங்களா? ஸோ அன்னைக்கு வந்து நம்ம வந்து இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை எடுத்திருந்தோம், இந்த ஒரு லெக்கை எடுத்திருந்தோம். ஓகேங்களா? ரொம்ப வந்து காம்ப்ளிகேட்லாம் கிடையாதுங்க இந்த ஒரு மெத்தடை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. அன்றைக்கி மார்க்கெட்டு கிட்டத்தட்ட 350 பாயிண்ட் ஹை போயிருந்தது. எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். எக்ஸ்பைரி அன்னைக்கு ரொம்பவே வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஹெக்டிக் டே தான். ஒரு செல்லரில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 350 பாயிண்ட் நிஃப்டி வந்து நகர்ந்தது. ஸோ அப்படி நகரும் போது இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் ஃபைன் பண்ணேன். எப்படி ஃபைன் பண்ணேன்னா, மொதல் 3 லெக்கு மார்க்கெட் ஏறும் போதும் அடுத்த 3 லெக்கு மார்க்கெட் கீழே இறங்கினதும் நான் ட்ரை பண்ணேன். இப்படின்றத சொல்ல போகிறது தான் இந்த வீடியோ. கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக பாருங்கள். ஸோ 350 பாயிண்ட் மார்க்கெட் மேலே ஏறி நான் பார்த்த ஒரு அட் த மணி 22,450 புட் ஆப்ஷன். ஓகேங்களா? 22,450 மார்க்கெட் இருக்கும்போது நான் அப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் கருதுனேன். என்ன அப்படின்னா, இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அட் த மணி புட் ஆப்ஷனை வாங்கிட்டு 131 ரூபாய்க்கு வாங்கிட்டு 2 ஆப்ஷனை நான் வந்து செல் பண்ணியிருந்தேன். 22,200 புட் ஆப்ஷன் அண்ட் 22,000 புட் ஆப்ஷன். இது ஆக்சுவலாக லேடர் மாடலில் நான் வந்து கிரியேட் பண்ணேன் புட் சைடில். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டெபிட் ஸ்பிரிட்டாக கூட போடலாம். ஓகேங்களா? இது நான் செட்டப்பில் சொல்கிறேன். என்ன மாதிரியான விஷயங்கள் இருந்தால் மட்டும் இதை எடுக்கணும் அப்படின்னா, நல்ல ஒரு ரேலி ஒரு சைடு போயிட்டு இருக்கும்போது கான்ட்ராவாக நம்ம அகெயின்ஸ்டாக நம்ம வந்து ட்ரேடு எடுக்கும்போது இந்த ட்ரேட்ஸ் வந்து மாட்டோம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சிம்பிள் தான், ஒன்றும் கிடையாது. மார்க்கெட் மேலே ஏறிச்சுன்னா புட்டில் போடணும், மார்க்கெட் கீழே ஏறிச்சுன்னா காலில் போடணும், அவ்வளோதான். ரொம்ப பேசிக்கான விஷயம் தான். 131 ரூபா அட் த மணி ஆப்ஷனை வாங்கியிருக்கிறேன். அதை ஹெட்ஜ் பண்ணுற விதமாக 55 ரூபா 65 காசுக்கு ஒரு ஆப்ஷனும், ஒரு 27 ரூபா 50 காசு ஒரு ஆப்ஷனையும் வாங்கியிருந்தேன். இது ரெண்டுத்தையும் கூட்டினா கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ தெரியுங்களா வரும்? ஒரு 83 ரூபா வருங்களா? ஆமாம், அவ்வளோதான் வரும். ஓகேங்களா? ஸோ ஒரு 83 ரூபா ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே விற்றுருக்கிறேன். 131 ரூபா ஆப்ஷனை நான் வந்து வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது என்கிட்ட அதிகமான காசு வெளியே போயிருக்கு. 83 ரூபா வந்து நான் விற்றுருக்கனால எனக்கு உள்ளே வந்திருக்கோம். ஸோ இதை நம்ம மைனஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட எவ்வளோ அப்படின்னா, ஸோ கிட்டத்தட்ட இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 48 ரூபா வந்து டெபிட் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? நான் ப்ளஸ் போட்டிருக்கிறது வந்து மைனஸ்னு எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து அதிகமான கேஷ் கொடுத்துருக்கோம். ஸோ 48 ரூபா வந்து கிட்டத்தட்ட நம்ம டெபிட் கொடுத்துருக்கோம். இதை நம்ம கணக்கு போடும்போது
எவ்வளோ இருக்கும் அப்படின்னா நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2400 ரூபா அப்படின்ற மாதிரி நான் வந்து டெபிட் கொடுத்துருந்தேன். டோட்டல் லாஸ் மார்க்கெட் வந்து 22,450க்கு கீழே முடியலனா என்கிட்ட இருந்து 2,400 ரூபா போயிடும் அப்படின்ற மாதிரி நான் இந்த ஒரு பொசிஷன் எடுத்திருந்தேன். இப்போதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும், 131 ரூபா வாங்க வேண்டிய பொசிஷன் கிட்டத்தட்ட வந்து எவ்வளவு 6,500 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய பொசிஷனை நம்ம வெறும்னே 2,400 ரூபாய்க்கு நம்ம லாக் பண்ணியிருக்கோம். இதுதான் ஒரு சூப்பரான ஒரு விஷயம். மார்க்கெட் வந்து ரொம்ப அதிகமாக ஏறி இருந்தது. விக்ஸுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8% ஏறி இருந்தது. ஸோ கான்ட்ராவாக நம்ம எடுத்த ஒரு நல்ல ஒரு விஷயம்னு சொல்லலாம். எனக்கு அப்சைடு எங்கே போயிருந்தாலும் 2,400 ரூபா தான் லாஸு. ஓகேங்க. ஸோ 131 ருபீஸ்க்கான ஆப்ஷனை நம்ம வெறுமனே வந்து கிட்டத்தட்ட ஒரு 48 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். அதுதான் 2,400 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கோம்னு சொன்னேன். கண்டிப்பாக இது வந்து ஒரு பை 2 செல்லு, ஒரு 2 செல்லு டோட்டலாக. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக தான் விட்டுருக்கேன். ஆனால் ஓப்பனாக விட்டது கூட நம்ம ஹெவி ப்ரீமியத்தை நம்ம வந்து ஹேண்டில் பண்ணதுனால நம்மளோட ரேஞ்ச் வந்து மார்க்கெட்டு 22,450 இருந்தாலுமே நம்மளுடைய ரேஞ்சு கிட்டத்தட்ட எவ்வளோ தூரம் தெரியுங்களா இருந்தது. என்னுடைய லோவரில் எனக்கு 21,870 கிட்ட இருந்தது. ஒரு சூப்பரான ஒரு ரேஞ்சு தான். ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலாக இது வந்து ரிஸ்க் எடுக்க வேண்டிய, இல்லைனா ஒரு நல்ல ரிஸ்க் எடுக்க வேண்டிய ஒரு ஸ்ட்ராட்டஜி, இல்லைனா வந்து ஒரு பையிங் ஆப்ஷன் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். அதே மாதிரி அன்னைக்கு எப்படி 350 பாயிண்ட் மார்க்கெட் மேலே ஏறி நின்றுச்சோ, லாஸ்ட் வந்து ஒரு அரை மணி நேரத்தில் வேகமாக வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஒரு 200 பாயிண்ட் வந்து சடனாக விழுந்தது. அந்த 200 பாயிண்ட்டையே நான் வந்து விடலை. இதையும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா 22,300 கால் ஆப்ஷனை 170 ரூபாய்க்கு வாங்கியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த ஆப்ஷன் எவ்வளோ தூரம் தெரியுங்களா இருந்தது, கிட்டத்தட்ட 310 ரூபாய் கிட்டத்தட்ட இருந்தது. அந்த 310 ரூபா கிட்டத்தட்ட இருந்த ஆப்ஷனை 170 ரூபாய்க்கு நான் பிடிச்சேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக ஸோ இதில் நம்ம எப்படி நம்ம லேடர் போட்டோமோ, ஏன்னா அடுத்த வெள்ளிக்கிழமை லீவு, சாட்டர்டே லீவு, சண்டே லீவு, 3 டேஸ் லீவ் அப்படின்றதுனால கண்டிப்பாக ஹெட்ஜ் வைக்கணும் அப்படின்றதுக்காகவே நான் ஒரு 200 பாயிண்ட்ல ஹெட்ஜை வந்து செல் பண்ணிட்டேன். எப்படி பண்ணேன்னா 70 ரூபாய்க்கு ஒரு ஆப்ஷனும் 21 ரூபா ஒரு ஆப்ஷனும் செல் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா 170 ரூபா நம்ம கிட்ட இருந்து வெளியே போயிருக்கு. வெளியே இருந்து வந்த ஆப்ஷன் வந்து 70 ரூபா ஒரு ஆப்ஷன் வெளியே இருந்து உள்ள வந்திருக்கு. அதே மாதிரி ஒரு 21 ரூபா ஆப்ஷன் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 91 ரூபாய்க்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெளியே இருந்து கொண்டு வந்திருக்கோம். 170 ரூபாய்க்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெபிட் கொடுத்துருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட நம்ம பார்க்கும்போது ஒரு 80 ரூபா. ஆமாங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெபிட் 4,000 ரூபா இருந்தது. பட் நான் இங்கே 2 பொசிஷனில் நான் வந்து இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் எடுத்ததுனால எனக்கு கிட்டத்தட்ட எனக்கு டவுன் சைடில் ஒரு 700 பாயிண்ட்டுக்கும் அப் சைடில் ஒரு 500 பாயிண்ட்டுக்கும் எனக்கு நோ லாஸ் அப்படின்ற மாதிரி தான். எனக்கு மினிமம் ப்ராஃபிட் 1,300 ரூபா அப்படின்ற மாதிரி நான் மார்க்கெட்டே லாக் பண்ணிட்டேன். இது கம்ப்ளீட்டாக வந்து எப்படின்னா டெல்டாவை வேற வேற இடத்துல நம்ம பிடிச்சது தான். ஸோ கண்டிப்பாக இது எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடருக்கு நான் சொல்கிறது ரொம்ப சூப்பராக புரியும். ஏன்னா நான் மார்க்கெட்டு மேலே இருக்கும்போது புட் சைடில் ஒரு லேடர் போட்டேன். அதே மார்க்கெட்டு கொஞ்சம் கீழே வந்ததும் கால் சைடில் போட்டு லாக் பண்ணேன். இப்படி லாக் பண்ணும்போது நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி பேட்டர்ன் இப்படி தான் இருந்தது. ஒரு அருமையான ஒரு விஷயம். மார்க்கெட் வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா. தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு நியரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3% டவுன் சைட்லையும் 2% அப் சைட்லையும் எங்கே நின்னாலுமே நல்ல காசு அப்படின்ற மாதிரி மார்க்கெட்டை போட்டு லாக் பண்ணியாச்சு. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பையிங்கை நம்ம ட்ரை பண்ணணும். ஓகே. ஸோ அதுக்கு நான் இங்கே செட்டப் தான் நான் இங்கே கொடுத்துருந்தேன். எப்படின்னா யூஸ்வலாக எல்லா நாளுமே இது மாட்டாதுங்க. எப்போ மாட்டோன்னா மினிமம் ஒரு 200 பாயிண்ட் மேலேயோ இல்லைனா 200 பாயிண்ட் கீழேயோ இதுக்கு மேலே இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம கான்ட்ராவை டெஸ்ட் பண்ணலாம். இல்லைனா கான்ட்ரா ட்ரேட் மாதிரி இதை நம்ம ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். இதுக்கு இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை நான் வந்து லேடராக போட்டிருந்தேன். மார்க்கெட் மேலே இருக்கும்போது புட் லேடர் போட்டேன். மார்க்கெட் கீழே வரும்போது கால் லேடர் போட்டேன். நீங்கள் கால் லேடர் எடுக்கலாம், இல்லைனா ரேஷியோ எடுக்கலாம், இல்லைனா டெபிட் ஸ்ப்ரெட் எடுக்கலாம். ரொம்ப நல்ல விஷயம். நேக்கடாக மட்டும் ஆப்ஷன் பையிங் போயிடாதீங்க. காசு உங்ககிட்ட கம்மியாக இருக்குன்றதுக்காக நம்ம இந்த மாதிரி ஒரு வெறும் நேக்கடு பையிங் போயிட்டு நம்ம காசு மொத்தமாக அழிகிறதுக்கு இது எவ்வளவோ ரொம்ப 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 நல்ல விஷயம் அப்படின்றத மட்டும் நான் சொல்லிப்பேன். அண்ட் விக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு 5% மேலே கண்டிப்பாக வந்து இருக்கணுங்க. அப்போ தான் நமக்கு செல் பண்ணுறதுக்கு ப்ரீமியம் வந்து நல்லா இருக்கும். பையிங்க்கு ப்ரீமியம் வந்து ஹெவியாக கொடுத்து வாங்க போகிறோம், அது விஷயம். பட் செல் பண்ணுறதுக்கும் ப்ரீமியம் ஹெவியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு பாயிண்ட்டு. அண்ட் முக்கியமான விஷயம், எந்த ஒரு பெரிய நியூஸும் இல்லாத அன்னைக்கு தான் நம்ம இதை எடுக்கணும். ஏன்னா இது அப்சல்யூட்டாக ஒரு கான்ட்ரா ட்ரேடு அப்படின்றதுனால கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய நியூஸ் இல்லாத நாளில் மார்க்கெட் இந்த மாதிரி மூமெண்ட் கொடுத்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா நம்ம கொடுக்க போகிறது ஒரு கம்மியான டெபிட் தான். அகைன் சொன்ன மாதிரி 170 ரூபா ஆப்ஷனை எப்படி நம்ம 90 ரூபாய்க்கு வாங்கணும், 130 ரூபா ஆப்ஷனை எப்படி நம்ம ஒரு 48 ரூபாய்க்கு வாங்கணுமோ அதுதான் இங்கே கான்செப்ட், வேறு எதுவுமே இல்லை. ஸோ கம்மியான ப்ரீமியமில் அட் த மணியில் பொசிஷன் எடுக்கிறது ரொம்ப அருமையான விஷயம். நீங்கள் போய் நேக்கட் ஆப்ஷனில் 131 ரூபாய்க்கு எடுத்துட்டு
அது மேலே ஏறும் மேலே ஏறும் மேலே ஏறும்னு சொல்லிட்டு ப்ரீமியம் டிகே மட்டும் நடந்துகிட்டு இருந்தால் வேலையே நடக்காது. ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸை நீங்கள் போடணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ